எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்டா. இப்போ ரீசெண்டா சீனியர் ஜேர்னலிஸ்டான உமாபதி அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூல கேபிஒய் பாலா பத்தி சில நெகட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த நெகட்டிவான விஷயங்களுக்கு கேபிஒய் பாலாவும் ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. எவ்வளோ வன்மம்ல. இப்போ சமீபத்துல நடந்த இந்த கான்ட்ரவர்சியான விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. முதல்ல இந்த பாலாங்கிற நபர் யாரு அப்படின்னா, யார் இந்த கேபிஒய் பாலா? யாரா? இவரை நமக்கு விஜய் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய கேபிஒய் சாம்பியன் ஷோ மூலமா தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த பிக் பாஸ்ல நம்ம ஜூலி இருக்குல்ல, ஆமா, அதுக்கு 20,000 ரூபாய் குத்தா அது என்ன ஆகும்? அதுவே ரொம்ப ஷாக் ஆகும் சார். அந்த ஷோ மூலமாவும் அந்த ஷோல பாலா பண்ற காமெடிகள் மூலமாவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியில ரொம்ப பிரபலியமான முகமா பாலா மாறினாரு. நீ ஒரு மான்ஸ்டர். ஆமா சார், ஒரு சேனல் அடிச்சு துரத்தனா கேங்ஸ்டர், இருக்கிற ஒவ்வொரு சேனல் அடிச்சு துரத்தனா மான்ஸ்டர். அந்த ஷோல அவரோட காமெடி டைமிங் தொடர்ச்சி அந்த ஸ்பாட்ல அவர் அடிக்கிற கவுண்டர் மத்த காமெடியன்ஸ்ல இருந்து அவரை தனித்துவப்படுத்தி காட்டுச்சு. சீரியலுக்கும் காமெடி ஷோக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. சீரியல் வந்து பைபாஸ்ல போற பஞ்சாப் லாரி மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆனா காமெடி ஷோ கூட் ரோட்ல போற குப்பை லாரி மாதிரி எப்ப எவன் நிப்பாட்டுவான் தெரியவே தெரியாது. அந்த ஷோவோட பேரையே அடமொழியா வச்சு கேபிஒய் பாலா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு வழிவகுத்துச்சு. கேபிஒய் பாலா அங்காரம் அவர் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்ந்து வந்து காந்தி கண்ணாடி அப்படிங்கிற ஒரு படத்துலயும் நடிச்சிருக்காரு. இது போக டெலிவிஷன்ல ஆங்கரிங் பண்றாரு, ஃபாரின்ல நிறைய ஈவென்ட்ஸ்லயும் கலந்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி கேபிஒய் பாலா தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியில பிரபலமானவராகவும் பிடிச்சவராகவும் ஆகுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அவருக்கு இருக்கிற ஹெல்பிங் மைண்ட் தான். இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். சென்னையில வெளில வந்தப்ப மக்களுக்கு பண உதவி உட்பட தன்னால முடிஞ்ச சில உதவிகளை கேபிஒய் பாலா தானாவே முன்வந்து செஞ்சாரு. புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. இது போக இவர் சம்பாதிச்ச காசுல சில இடங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. சில பேருக்கு பைக் டிவிஎஸ் 15 வாங்கி கொடுத்திருக்காரு. இவ்வளவு ஏன் ஒரு குடும்பத்துக்கு சின்னதா ஒரு வீடு கட்டி கொடுத்த மாதிரியான ஒரு வீடியோவை நான் பார்த்திருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு நபரை சீனியர் ஜேர்னலிஸ்டான உமாபதி எக்ஸ்போஸ் பண்றேங்கிற பேர்ல பயங்கரமா கேள்வி கேட்டு நாரா கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. அப்படி அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? பாலாங்கிற ஒரு தனி மனுஷன் போற இடத்துல எல்லாம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றான். பாக்குறவங்களுக்கு எல்லாம் 5,000 கொடுக்குறான், 10,000 கொடுக்குறான், உடம்பு சரியில்லைன்னா காசு கொடுக்குறான், வண்டி வாங்கி தரான், ஆம்புலன்ஸ் வாங்கி தரான், வீடு கட்டி கொடுக்குறான், சொந்தமா ஹாஸ்பிட்டல் கட்டி மக்களுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கணும், அதான் லட்சியம்ங்கிறான். 5,000 கொடுக்குறாப்புல, 10,000 கொடுக்குறாப்புல, பாக்குறவனுக்குலாம் வந்து காசு கொடுக்குறாப்புல. ஆஸ்பத்திரினா என்னன்னு தெரியுமா? முதல்ல ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு எத்தனை கோடி, எத்தனை 100 கோடி வேணும் தெரியுமா? 1 கோடி சொன்னா அவனுக்கு எப்படா காசு வருது? யாரா கொடுத்தா அவனுக்கு காசு? வலையை விரிக்கிறான், வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஓப்பனிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து மயங்காம நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு தனி மனிதன் அவனோட சொந்த சம்பாத்தியத்தை மட்டும் வச்சு இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியுமா? முடியாது. அப்படின்னா இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. சமூகத்துக்கு ஆபத்தை விளைவிக்க நினைக்கக்கூடிய சில நபர்கள் மூலமா பாலா இயக்கப்படுறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை உமாபதி முன்வைக்கிறாரு. சர்வதேச அரசியலோட இதை முடிச்சு போடுற அளவுக்கு பல்வேறு முயற்சிகள் பல்வேறு ரூபத்தில் நடந்துருக்கு. பின்னணியில பெரிய சதி இருக்குதுல. இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே வேலை செய்து மச்சான். அடுத்தபடியா பாலா அவர்களால வாங்கி கொடுக்கப்பட்ட வாகனங்கள் போட்டோ எடுக்கப்பட்ட சமயத்துல அந்த வாகனங்களோட நம்பர் பிளேட்ஸ்ல இருந்த நம்பர்ஸும் லெட்டர்ஸும் எதுக்காக ஸ்கெட்சால அடிக்கப்பட்டிருக்கு? டிவிஎஸ் 50 எதற்காக திட்டமிட்டு அந்த நம்பர் வந்து எரேஸ் பண்ணிருப்பாங்கன்னே தெரியாது. அதாவது வண்டி வெஹிக்கிள் போகுது சார், நீங்க பின்னாடி அந்த ஸ்கெட்ச் வச்சு அடிச்சிருக்காங்க. நம்பர் பிளேட்ல இருந்த நம்பர்ஸும் லெட்டர்ஸும் ஒன்னு ஸ்கெட்சால அடிச்சிருக்கு. இல்லன்னா பாலாவே வண்டிக்கு முன்னாடி நிக்கும் போது நம்பர் பிளேட்டை மறைச்சுதான் நிக்கிறாரு. இல்லன்னா நம்பர் பிளேட் மேல ஒரு மாலையை போட்டு நம்பர் பிளேட்டை மறைக்கிறீங்க. இதெல்லாம் ஏன் இப்படி செய்றீங்க? இவன் எந்த இது ஓசி கொடுக்குறானோ எதுலயுமே நம்பர் பிளேட்டை ஒண்ணு இவன் மறைச்சு நிப்பான், நம்பர் பிளேட்டை மறைச்சிருப்பான். இல்லன்னா இவன் நம்பர் பிளேட்டை மறைச்சு நிப்பான். அந்த ஒருத்தனுக்கு பைக் கொடுக்குறான் பெட்ரோல் பங்க்ல, அதுல மாலையை போட்டு நம்பரை மறைச்சிருக்கான். என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. அதுலயும் பாலா கொடுத்த ஒரு ஆம்புலன்ஸோட நம்பர் பிளேட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸும் லெட்டர்ஸும் நிசான் கம்பெனியோட ஒரு லக்ஸுரி காரோட மேட்ச் ஆகுது. அது எப்படி? அது ஏதோ கார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார், ஃபாரின் கார் பேர்ல. எப்படி 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 07 DD 0003 டெல்லி துபாய் DD 0003 கரெக்டா? அது கரெக்டா இந்த நம்பர் வந்து இப்போ ஒரு கார் நிசான் கார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, ரைட்டா சார்? அப்படின்னா நீ என்ன வேலை பண்ற? திருட்டு வேலை பண்றியா? திருட்டு வண்டியா இது? இல்லன்னா பழைய வண்டியை பிடிச்சி அல்டர் பண்ணி பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்து கொடுத்து ஸ்கேம் பண்றியா?
அப்படின்னு கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம உமாபதி சரமாரியா அவரோட கேள்விகளை முன் வச்சாரு. அப்ப நீ என்ன வேலை பண்றீங்க? திருட்டு வேலை பண்றீங்களா? திருடப்பட்ட காரா அது? திருடப்பட்ட வண்டியில வந்து ஆம்புலன்ஸ்னு ஒட்டி போலி நம்பர் பிளேட் வச்சு அதனாலதான் அந்த நம்பர் பிளேட் தெரியக்கூடாது நீ மறைச்சு நிக்கிறியா? அதுக்கு பதில் சொல்லு நீங்க. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பாலா இப்படியோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி சில பேர் வந்தாங்க. உதாரணத்துக்கு கொரோனா காலகட்டத்தில் ஹிந்தி நடிகர் சோனு சூட் மக்களுக்கு உண்மையாவே நல்லது செய்யற மாதிரி உள்ள வந்து தன்னை நல்லவனா காட்டிக்கிட்டு மக்கள் மத்தியில பிரபலமானாரு. அந்த சமயத்துல மக்களும் அவர் நம்பி தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனா போக போக தான் தெரிஞ்சது அவர் ஒரு கட்சிக்காக வேலை செய்யறாரு அப்படின்னு. இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? அதாவது தன்னை நல்லவனா காட்டிக்கிட்டு மக்களை தன் பக்கம் இழுத்து எலெக்ஷன் ஒரு சமயத்துல தான் சொல்ற கட்சிக்கு மக்களை ஓட்டு போட வைக்கணுங்கிறதுக்காக சோனு சூட் தன்னை நல்லவனா காட்டிக்கிட்டாருங்கிறது மக்களுக்கு தாமதமா தான் புரிஞ்சது. ஆனா அப்படி மக்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சோனு சூட் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டாரு. அதே மாதிரி லாரன்ஸ் கொண்டையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்காக தான் இப்ப லாரன்ஸ் தூக்கி இந்த பையனை கொண்டு வராங்க. ஆந்திராவை சேர்ந்த ஹர்ஷா சாய்ங்கிற ஒரு யூடியூபர் கூட இதே மாதிரி கட்சி சார்ந்த சில நபர்கள் மூலமா இயக்கப்படுற ஒரு ஆள் தான். ஆந்திராக்காரன் அதே தான். யாரு? நம்ம ஹர்ஷா சாய்கிட்ட கேளுங்க. அட பாவி. இன்னைக்கு நேபாளில் நடந்துட்டு இருக்கிற கலவரம் கூட சாதாரணமா சோசியல் மீடியாவில் இருந்த சுதன் குரங் அப்படிங்கிற ஒரு நபரை பயன்படுத்தி சில மறைமுகமான நபர்கள் மூலமா உருவாக்கப்பட்டது தான். இப்ப நேபாளில் ஒரு கலவரம் நடந்து ஆட்சி பண்ணி மிகப்பெரிய ஒரு புரட்சி செஞ்சது யார் தெரியுமா? இந்த மாதிரி ஆட்கள் தான். அந்த குரங்கு யாரு? சுதன் குரங்ன்றவன். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அதே வகையராவை சேர்ந்த ஒரு ஆள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கேபிஒய் பாலா. ஹர்ஷா சாயின். ஹர்ஷா சாயின்றவனுடைய காப்பி கேட் தான் யாரு? பாலா. இந்த மாதிரியான ஆட்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரொம்ப சென்டிமெண்டா பேசி மக்களை தன் பக்கம் இழுப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. நான் குமராத்த தங்கையா உங்களை அமுச்சு வச்சிருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேல பாசத்தால தன்னோட இணைக்கப்பட்ட மக்களை தன்னோட சொந்த லாபத்துக்காக பயன்படுத்திப்பாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் பாலாவால பயனடைஞ்ச மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். ஆனா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒருத்தன் உதவி செய்யறாங்கிறதுக்காக அவனை நல்லவேன்னு சொல்லி முழுசா நம்புனீங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கே கேடா போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உமாபதி சொல்றாரு. தம்பி உதவி செய்யறான், அவங்கள்ட்ட உதவி பெற்றவர்கள் கோவப்படலாம். நீங்க உங்க 5 பேருக்கு உதவி செய்யறான்றதுக்காக 8 கோடி மக்கள் முக்கியம். புரியுது. மொத்தத்துல பாலாவை ஒரு சர்வதேச கைக்கூலி அப்படின்னும் கேமர் அப்படின்னும் வருங்காலத்துல தமிழ்நாட்டிற்கே ஆபத்தா மாறப்போற ஒரு நபர் அப்படின்னு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை உமாபதி பாலா மேல வைக்கிறாரு. வருங்காலத்துல மிகப்பெரிய இந்த தேசத்திற்கும் சரி இந்த மாநிலத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நம்பர் 1 யாரு அப்படின்னா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல பாலாவா? அந்த பாலா தான். வருத்தப்படாத சிவாஜி. இப்படி உமாபதி மூலமா பாலா மேல வைக்கப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்ற மாதிரி பாலா ஒரு ரிப்ளை வீடியோவும் போட்டிருக்காரு. எவ்வளோ வன்மம் இல்ல? என்ன வன்மம்? பாலா எக்ஸ்போஸ்ட். பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி. இவன் ஒரு ஸ்கேம். இவன் மாட்டோன்னு நினைச்சா வாங்கடா அடிக்கலாம். டிவிஎஸ் 50 எதற்காக திட்டமிட்டு அந்த நம்பர் வந்து எரேஸ் பண்ணிருப்பாங்கன்னே தெரியாது. கேபி பாலவன் எனக்கு வாங்கி கொடுத்தது. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க, வண்டி வந்து வாங்கி கொடுக்கல, பொய்யானது, நம்பர் பிளேட்லாம் மறைச்சிருக்காங்கன்னு வந்து சொல்றீங்க. இது வண்டி ஜெப்ட் நான் தான் ஓட்டுறேன், அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான். சரி ஓகே, நானும் வந்து இந்த 2 நாளா சரி ஓகே இது இப்ப முடியும் அப்ப முடியும்னு பாத்துட்டு இருந்தேன். அது எப்படா முடியும்? அது ஏதோ கார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார், ஃபாரின் கார் பேர்ல. ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா. அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீவொர்க்னால வந்து டிடின்னு எக்ஸஸ் ஒன்று ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட் ஒரு டி பிரச்சனை, சின்ன டி. அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளவு பண்றாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார், அப்படிதான் பேசுவேன். சர்வதேச கைக்கூலியா? ஐயா நான் தினக்கூலி. நம்பலாமா? நம்பலாம். உன்னோட ஆஸ்பத்திரி கட்டணுமா? ஆஸ்பத்திரினா என்னன்னு தெரியுமா? முதல்ல ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு எத்தனை கோடி, எத்தனை 100 கோடி வேணும் தெரியுமா? காசு எங்க? நான் ஈவென்ட் போறேன், நான் வந்து ஆங்கரிங் பண்றேன், நான் படம் நடிக்கிறேன், ஆட் ஷூட் பண்றேன், அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போறேன். இவ்வளவு காசு வேணுமே ஏங்க? நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவானன்ற ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்ட்ல வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன். நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன். எனக்குன்னு மக்கள் இருக்காங்க, அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன். இந்த மாதிரிலாம் ஹேட்ரட் வச்சுட்டு ஹேட்ரட பரப்பாதீங்க சார். டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்டிமெண்ட்டையும் சரி பெர்ஃபார்மன்ஸையும் சரி கொஞ்சம் தூக்கலா கொடுக்குற ஒரு ஆள் தான் பாலா. எங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலிலாம் கிடையாதுங்க.
லோ கிளாஸ்க்கும் மிடில் கிளாஸ்க்கும் நடுவில் ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா, அதுதாங்க. இப்போ ரீசெண்டா நடந்த அவர் நடிச்ச காந்தி கண்ணாடி படத்துக்கான ஒரு இன்டர்வியூல கூட அவர் கேபிவில கலந்துக்கிட்டு செலக்ட் ஆன அந்த இன்சிடென்ட் பத்தி ஷேர் பண்ணிருப்பாரு. கலக்கப்போதையாரோட ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் 15 நைட்டு 3:45 மணிக்கு ஏறின ஸ்டேஜ். இந்த சட்டை எனக்கு பத்தவே இல்லை. அப்புறம் அந்த ஷர்ட் நல்லா இழுத்து பிடிச்சி உள்ள கிளிப்பு போட்டிருப்பேன், ஸ்டாண்டு கூட நிக்கல. அப்புறம் இன்னொரு ஈவெண்ட்ல அமுதவாணன் ஃபேன்னு சொல்லி இன்ட்ரோ ஆகி +2 முடிச்ச உடனே சென்னைக்கு வந்து அமுதவாணன் கிட்ட வாய்ப்பு கேட்ட கதையா அமுதவாணனே சொல்லியிருப்பாரு. அப்ப அம்மா சொன்னாங்க, தம்பி உங்க ஃபேன் பாய்வன் உன் கூட வரணும்ன்றான், கொஞ்சம் புத்திமதியெல்லாம் சொல்லி அப்படிலாம் பண்ண வேணா சொல்லுங்க. தம்பி +2 முடிச்சு வாடா, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி +2 முடிச்சு வாடா பார்த்தலாம் அப்படின்னு. ஒரு 2 வருஷம் கழிச்சு +2 முடிச்சுட்டு பேக் மாட்டு அண்ணே அப்படின்னா +2 முடிச்சடா, முடிச்சிட்டேன். எப்படா முடிச்ச? இப்பதானே முடிச்சேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த உண்மையாவே திறமசாலியான ஒரு நபர் தான் இந்த பாலா. அப்படியா? அப்படித்தான். ஆனா இவர் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ ஸ்கிரிப்டடா இருக்கு, சொல்லி வச்சு பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு எனக்குமே தோணி இருக்கு. நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிற சொல்லிவிட்டு உனக்கு. இதே மாதிரி உங்கள சில பேருக்குமே தோணி இருக்கலாம். லைட்டா. பட் பரவாயில்ல, இந்த மாதிரியாவது சில பேருக்கு உதவிகள் கிடைக்குதே அப்படின்னு சொல்லி நம்மள பெரும்பாலானவங்க இதை பெருசா கண்டுக்கிறது இல்ல. ஆனா ஒரு விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம ஒருத்தருக்கு தானம் பண்றோம், அதை வீடியோ எடுத்து மியூசிக் எல்லாம் ஆட் பண்ணி சோசியல் மீடியால அப்லோட் பண்றோம். அந்த வீடியோ மத்தவங்க பார்க்கும்போது தானம் பண்ற நமக்கு பெருமையா இருக்கும். ஆனா அதே நேரத்துல நம்ம கிட்ட தானம் வாங்கினவங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது அவங்களை இழிவுபடுத்துற மாதிரியான செயலா தான் இருக்கும். அப்போ நான் மனுஷன் இல்லையாடா, அதுலயும் தானம் கொடுக்கறப்ப வீடியோ எடுக்கிறங்கிற பேர்ல தானம் வாங்குறவங்களை சாகடிச்சிருவாங்க சில பேர். அப்படி பண்றப்போ தானம் வாங்குறவங்க சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தால் வேற வழி இல்லாம அவங்க பண்றதுக்கெல்லாம் ஒத்துழைச்சு தானத்தை வாங்கிட்டு போவாங்க. மனுஷங்க போடுறீங்களா, ஏன்டா போடுறீங்க? சில பேர் கடுப்பாகி உன் தானம் வேணாம் ஒண்ணு வேணாம் போயா அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க எல்லாம் இருக்காங்க. என்ன பார்த்து அப்படியே தெரியுது, நான் பசி பட்டி விட இருக்கிறேன், நீ வாங்கி கொடுத்த சாப்பிடுற மாதிரி இருக்கிறேன். அந்த அளவுக்கு சில பேர் எந்த விஷயத்துல எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாம டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாவே இரு. சொல்லிட்டீங்களே, இனி ஏன் மூவ்மெண்ட்ட பாருங்க. தானம் கொடுக்கறதும் கொடுக்காததும் ஒரு தனிப்பட்ட நபரோட விருப்பம். ஆனா அப்படி கொடுக்கிற தானத்தை வெளியில சொல்லி காட்ட கூடாதுங்கிறதுக்காக வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம கிட்ட இருக்கு. வலது கை சாப்பிடுறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு தானம் பண்றது ஒரு வீடியோவாவே எடுத்து இன்டர்நெட்ல அப்லோட் பண்றாங்க. அந்த வீடியோ காலம் முழுக்க இன்டர்நெட்ல உலாத்திக்கிட்டு இருக்கு. ஏன் இதை பண்றீங்கன்னு கேட்டா, இதை பார்த்தாவது மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற என்ன வரும்ல அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு உண்மையை சொல்லவா, சொல்லு பாப்பா. யார் யாருக்கெல்லாம் இரக்கம் இருக்கோ அவங்களுக்கு தானம் பண்ணணுங்கிற மனசும் இயல்பாவே இருக்கும். உண்மை. உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்திருக்கா. மத்தவங்களுக்கு தானமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனசு ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா அவனுக்கு என்ன பண்ணாலும் தானம் பண்ற குணம் வராது. சீட்டல்ல ரத்தம் ஆயிடுச்சுன்னா யாரையா கழுவுறது? உயிரை விட சீட் முக்கியமா போயிடுதா. சோ நீங்க தானம் பண்றது வீடியோ எடுத்து போடுறதால ஒருத்தருக்கு தானம் பண்ற குணம் வருமானு கேட்டா அது கேள்விக்குறிதான். சரி, ஓகே, நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த விஷயத்துல பாலாவை எக்ஸ்போஸ் பண்றாங்களா இல்ல டார்கெட் பண்றாங்களா? ஜேர்னலிஸ்ட் உமாபதி மேல தப்பா இல்ல பாலா மேல தப்பா? எனக்கு என்ன தோணுது, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீ என்ன நினைக்கிறது? அவன் நினைக்கிறான் அவன் பொண்டாட்டி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல யாரையுமே முழுசா நம்ப முடியாது. மூஞ்சிக்கு முன்னாடி திட்டுறவனை விட நம்ம எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும், எல்லாரையும் நல்லவே நினைக்கணும்னு சொல்லி மத்தவங்க முன்னாடி தன்னை ரொம்ப நல்லவனா காட்டிக்கிறதுக்காக நடிக்கிறவன் தான் ஆபத்தானவனா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இவன் தாண்டா குழந்தை முகத்தில். நான் இதை யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, பொதுவா சொல்றேன். அதனால நம்ம எல்லாரு மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லது. எல்லாரு கண்ணையும் அவன் மேல போக்கஸ் பண்ணுங்கடா. அவன் நம்ம கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பாத்துறலாம். இவன் எல்லாருக்கும் உதவி செய்யறான், இவன் அநியாயத்தை தட்டி கேட்கறான், இல்ல இவனை நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கண்மூடித்தனமா நம்பணும் அப்படின்னா யாரை நாம நம்பணுமோ அவங்களே நாம அசந்த நேரமா பார்த்து ஒரே ஏத்திட்டு போயிருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு பிடிச்ச பல பேர் நமக்கு நல்லது செய்யறதா சொல்லி வந்தப்ப அவங்கள நம்பி பல முறை பல ஏத்துக்களை வாங்கின ஆளுங்க தான் நாம. மூடிட்டனே, இல்லன்னா வெளியே வந்திருக்குமே. அதனால என் அன்பு மக்களே, விளையாட்டா இருந்தாலும் அலர்ட்டா இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.